நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நம்முடைய ஆழ் மனசுல ஒருவித பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு நமக்கு ஏற்பட்ட பிறகு நாம நம்ம வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோம், எந்த விதமான எதிர்வினையை நாம் ஆற்றப் போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சிலர் நமக்கு செய்யற நல்ல விஷயங்களை நம்ம மறக்க கூடாது, ஆனா கெட்ட விஷயங்களை நம்ம உடனே மறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி மறக்கிறதுக்காக சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது. வாழ்க்கையுடைய யதார்த்த உண்மையை நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் நம்மை சீர்படுத்தவும் நம் வாழ்வை சரிப்படுத்தவும் தான் ஒரு சில நிகழ்வுகள் சிலர் மூலமா நமக்கு நடக்கும். தகுதி இல்லாத ஒருவரை தகுதியுடைய ஒருவரா மாற்றும் சக்தி ஒரு சிலருடைய துரோகங்களுக்கு இருக்கும். காலம் ஒருத்தரை உயர்த்தணும்னு நினைச்சிடுச்சுன்னா இன்னொருத்தரை வச்சுதான் அவரை கீழே தள்ளும். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களால நம்ம அடைஞ்ச ஏமாற்றம், துரோகம், வலி, வேதனைகளை நாம நம்முடைய வாழ்க்கையோட அடித்தளமா மாற்றிடலாம். அதனாலதான் ஒருத்தர் நமக்கு செஞ்ச துரோகத்தை நம்ம மறக்க கூடாது. சரியான விதத்துல நாம அவங்கள பழி தீர்க்கணும். துரோகங்களை மறக்க கூடாது, பழி தீர்க்கணும் அப்படின்னா எதிர்மறையான வினைகள்ல கிடையாது, நேர்மறையான வினைகள் மூலியம்